ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது. இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு எல்லார் கையிலுமே ஒரு செல்போன் இருக்குது. 2 ஃபோட்டோ கையில் கிடைச்சா போதும், இவன் இஷ்டத்துக்கு அதை மென்ஷன் பண்ணி எப்படி வேணாலும் வீடியோ போட்டு விட்டுறான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு உலுக்கி பார்க்குறான். சின்னதாக ஒரு பையன் சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட் இல்லைன்னு நின்றுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு சினிமாக்காரங்களுக்கே ஷாக் கொடுக்குற அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேரவே சேராது. துணிச்சலும் தகரியமும் திறமையும் இருக்கிறவன் யார் வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடந்திருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடந்திருக்கு. சட்டசபையில மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. அந்த அம்மாவை அவமானப்படுத்துறதா நினைச்சு அந்த அம்மாவுடைய சீலையெல்லாம் பிடிச்சி இழுத்து பெரிய ஒரு மகாபாரதமே நடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இயற்கையை நம்புறீங்களா தெரியல. ஆனா எத்தனை பேர் பாரதத்தை நம்புறீங்களா தெரியல. ஆனா எந்த கடற்கரை ஓரத்துல ஒரு பேனாவை நெட்டு வைக்கணும், யாருக்காக பேனா நெட்டு வைக்கணும்னு சொல்றீங்களோ அந்த கை தான் புடவையை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு. ஆனா ஒரு முதலமைச்சரா ஆண்டுகிட்டு இருந்தவங்களை ஒரு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல உக்காந்துக்கிட்டு அதே சட்டசபையில தான் ஒரு பொண்ணுடைய, அதாவது தமிழ்நாட்டுக்கே தாயான கூடிய அந்த தாயுடைய புடவையே பிடிச்சி இழுத்தது இந்த திமுக. அதை யாரும் இந்த ஜனங்க மறக்கலாம். ஒரு சில இளைஞர்கள் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எடப்பாடிக்கு நல்லா தெரியும். மக்கள் சக்தி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை சக்தி இன்னும் பார்த்ததில்லை. அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பிரபஞ்சம்னு பார்த்து மனசு வச்சிருச்சுன்னா ஒரு செகண்டில் மொத்த மனமும் மாறிடும். பார்த்து வீடியோ போடணும். வீடியோ போடமேதே சொல்லி இருக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையான ஒரு ஆட்சியை நான் எப்பவுமே அமைக்க மாட்டேன்னு உண்மையிலேயே அவர் வார்த்தையை விட்டுருக்கணும். ஆனா மௌனம் காக்குறாருன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ இவருக்கு பதவி கிடைச்சா அந்த கட்சியை யார் உருவாக்குனாங்க, யாரு வளர்த்துனாங்க, நம்ம யாரு காலில் விழுந்தோம் மறந்துட்டீங்களா? அநியாயத்துக்கு துணை போவாதீங்க சார், அநியாயத்துக்கு துணை போவாதீங்க. ஒரு நிமிஷம் இந்த ஒரு வீடியோவை பாருங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவுடன் புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சுட்டு அந்த சபையை விட்டு ஜெயலலிதா ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வெளியே போனாங்க. நான் திரும்பி வரமாட்டேன், வந்தா சீஃப் மினிஸ்டரா வருவேன். அந்த கட்சி டிஎம்கே என்ன அநியாயம். ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவ்வளோ ஃபைட் நடந்திருக்கு. அத்தனையும் அந்த அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டது மட்டும் தான் தெரியும். ஒரு தனி பொம்பளையாக இருந்து ஆட்சியை பிடிச்சது மட்டும் தான் தெரியும். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் மேலேயும் அன்பு வச்சது மட்டும் தான் தெரியும். ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய புரட்சிகரமான அரசியல் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய அராஜகத்தை அடக்கியிருக்காங்க. 1000 சிங்கம்னு சொன்னால் அது கூட அந்த அம்மாவுக்கு குறைவு தான். இந்த தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்கிற ஒட்டுமொத்த திமுகவையும் அந்த அம்மா காலடியில் கொண்டு வந்து நிறுத்தி காட்டிட்டு போயிருக்காங்க. அதுதான் அந்த ஆகாயத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும். அதுல அந்த அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஒட்டுமொத்த தலையும் இங்க தரையில கிடக்கும். அந்த மாதிரி அரசியல ஒரு சிங்கம் பண்ண முடியுமா? ஆம்பளை சிங்கம். அதற்காக புதுசா வந்தவன் தான் நம்ம இளைய தளபதி.